Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது Mirae Asset Mutual Fund உடைய Mirae Asset NYSE. NYSE அப்படின்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபேங் பிளஸ் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேங் பிளஸ் அப்படின்றது எஃப்ங்கிறது ஃபேஸ்புக், ஏ ஃபார் அமேசான், ஏ ஃபார் ஆப்பிள், என் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஜி ஃபார் கூகுள். பிளஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ ஏஜ் கம்பெனிஸ். இன்னைக்கு வந்து மாடர்ன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஒன்று வந்து ஐடி துறைகள் இருக்கு, இன்னொன்று அந்த ஐடி துறைகளை சார்ந்து வந்து நிறைய கம்பெனிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நியூ ஏஜ் கம்பெனின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நியூ ஏஜ் டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து நியூயார்க் எக்ஸ்சேஞ்சில் இருக்கு. இது வந்து NYSE FANG பிளஸ் இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ நியூயார்க் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய இந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ETF தான் வந்து இந்த Mirae Asset லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ETFல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிமேட் இருக்கு வேணும் கண்டிப்பாக. பட் இன்கேஸ் டிமேட் இல்லை, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா இதில் வந்து ஃபண்டாக நமக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ETFல லான்ச் பண்ணுறாங்க. அந்த ETFல வந்து ஒரு ஃபண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்காக. ஸோ நம்ம இந்த ஃபண்டில் வந்து என்னென்ன கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த ப்ரெசன்டேஷனை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ Mirae Asset Mutual Fundோட Mirae Asset NYSE FANG Plus. ஸோ NYSEங்கிறது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய FANG Plusன்ற ஒரு இண்டெக்ஸ். ஸோ அந்த FANG Plus இண்டெக்ஸுடைய ETF வந்து லான்ச் பண்ணுறாங்க Mirae Asset. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா Mirae Asset NYSE FANG Plus ETF ஃபண்ட் லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து டிமேட்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ETF வாங்கலாம். இல்லை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்டில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபண்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த NFO வந்து April 19th, அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த NFO பீரியட் வந்துட்டு April 30th வந்து க்ளோஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த NFO பீரியட்ல உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அகைன் May 7th வந்து இந்த ஸ்கீம் வந்து ரீஓப்பன் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேர்ல்டில் இருக்கக்கூடிய இன்னோவேட்டிவ் லீடிங் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ், ப்ராடக்ட்ஸ், ஸ்ட்ரீமிங், சர்ச் இன்ஜின், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் சர்ச் இன்ஜின் ஆஃப் சைனா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடிங் கம்பெனிஸ் இந்த வேர்ல்டு. ஸோ வந்து நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே. ஜஸ்ட் இன்னோவேஷன் மட்டும் கிடையாது, இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் இன்னோவேஷன்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மெகா ட்ரெண்ட்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு இன்னோவேஷன்ஸ். ஏன்னா இது மெகா ட்ரெண்ட்ஸ்ன்றது என்னன்னா ஸ்ட்ரக்சரலாக வந்து நிறைய ஷிஃப்ட் நடக்குது. ஒரு வேர்ல்டு லெவலில் எப்படி பிஸ்னஸ் நடக்குது, எப்படி வந்து எக்கானமி மூவ் ஆகுது, இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாம் வந்து மாடல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கக்கூடிய மெகா ட்ரெண்ட்ஸாக தான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது லிஸ்ட் ஆஃப் டாப் 50 மோஸ்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ். வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 50 கம்பெனிஸ் வந்துட்டு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல எடுக்கும்போது இந்த 20 நிறுவனங்கள், இந்த ஆப்பிள், ஆல்பபெட், அமேசான், மைக்ரோசாஃப்ட், சாம்சங், ஹுவாய், அலிபாபா, IBM, சோனி, ஃபேஸ்புக், டெஸ்லா, சிஸ்கோ சிஸ்டம்ஸ், வால்மார்ட், டென்சென்ட், HP, நைக்கி, நெட்ஃப்ளிக்ஸ், LG எலக்ட்ரானிக்ஸ், இன்டெல், டெல், இந்த 20 நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 50 லிஸ்ட்ல வந்துட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா R&D எக்ஸ்பென்சஸ். இது வந்து 2018 டேட்டா. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்பெனிஸ் வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ONGC, SBI இந்த மாதிரி நிறுவனங்கள். இதில் வந்து இவங்களுடைய ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 69 பில்லியன், 57 பில்லியன் அண்ட் $51 பில்லியன். ஸோ இது வந்து கம்பெனியில் வரக்கூடிய ரெவன்யூ. பட் இந்த டாப் 10 கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, இந்த டாப் 10 கம்பெனிஸ் அவங்க R&Dக்கு செலவு பண்ணக்கூடிய தொகை தான் வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனியோடைய ஹையஸ்ட் ரெவன்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ பணம் வந்துட்டு ரிசர்ச்சுக்கு மட்டுமே செலவு பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சரை டாமினேட் பண்ணுறதுக்காக ரிசர்ச்சில் இவ்வளோ பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் மட்டும் கிடையாது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க தொழிலில் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்று வந்து நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் அக்வயர். ஸோ நல்ல நிறுவனங்கள் வளர்ந்துட்டு வருது அப்படின்னா அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இல்லை சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா NVIDIAன்ற நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 13 கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, 39 கம்பெனிகளை முதலீடு பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா 90 நிறுவனங்களை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, 43 கம்பெனிகளை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அகைன் ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 102 நிறுவனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, 10 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அமேசான் வந்து 78 நிறுவனங்களை வாங்கியிருக்காங்க, 72 கம்பெனியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆல்பபெட் வந்து பார்த்தீங்கன்னா 229 கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க, 109 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. எக்ஸ்டர்னலாக என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தான் வந்து இதில் நமக்கு தெரியுது. இந்த NYSE FANG Plus இண்டெக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய
பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை விட 3 மடங்கு பெருசுன்றாங்க. ஸோ டெக்னாலஜி, கன்சியூமர், கம்யூனிகேஷன் இந்த 3 செக்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கம்பெனிஸ் இருக்குது. அவங்களுடைய நெட்வொர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் லெவலில் இருக்குது. இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டோட 3 மடங்கு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம ஏன் வந்து யூஎஸ் பேஸ்டு கம்பெனிகளை முதலீடு பண்ணுன்றது. ஒன்று வந்து எல்லா காலகட்டத்திலையும் எல்லா கண்ட்ரியும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2011 யூஎஸ் 21% ரிட்டர்ன் கொடுத்தது. 2012 இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. 2013 அகைன் யூஎஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நடுவில் 2017 வந்து பார்த்தீங்கன்னா சைனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் பீரியட்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்றோம். நடுவில் ஒரு எமர்ஜென்சி இருக்கு. அப்போ வந்து நம்ம பணம் தேவைப்படுதுன்ற போது நமக்கு வந்துட்டு இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ்ல வந்து நெகட்டிவா இருக்கு, யூஎஸ்ல இருக்கிறது பாசிட்டிவா இருக்குன்னா அந்த ஃபண்ட்ஸ் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு வந்து யூஎஸ்ல இருக்கிறது நெகட்டிவா இருக்கு, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்ட் வந்து பாசிட்டிவா இருக்குன்னா அதை நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைம்ல நமக்கு மணி தேவைப்படுதோ அப்போ எது ப்ராஃபிட்ல இருக்கோ அதில் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் மூலமா நம்ம வந்து ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் டெப்ரிசியேஷன். இப்போ நீங்கள் யூஎஸ் டாலர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு யூஎஸ் டாலர் வந்து இன்னைக்கு 75 ரூபாய் இருக்கு. முதல்ல 45-50 ரூபாயில இருந்தது. ஸோ அந்த இம்பாக்ட் ஆஃப் கரன்சி இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னா, ஒரு சேம் லெவலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட இண்டெக்ஸும் வந்து 20% கொடுத்துருக்கு, நம்மளோட இண்டெக்ஸும் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னா அது வந்து அவங்களுடைய அப்சல்யூட் கரன்சி இல்லை. பட் இதே நீங்கள் டாலர் ரேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமா வந்து அடிஷனல் கெயின் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்துட்டு 2010 ஒரு காஸ்ட் ஆஃப் எம்பிஏ ப்ரோக்ராம் 51 லட்சம் ரூபாய். இன்னைக்கு அதே 2021 நீங்க வந்து ஒரு எம்பிஏ படிக்கணும்னா 1.5 கோடி ரூபாய் ஆகும். அதுக்கு நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃபியூச்சர் பிளானிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸா வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்ற அந்த சார்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆரஞ்சு லைன் வந்து கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த NYSE FANG Plus இண்டெக்ஸ், கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நிஃப்டி 50 TR. ஸோ கம்பேரிட்டிவா இது வந்து ஐஎன்ஆர்ல போட்டிருக்காங்க. ஸோ ஐஎன்ஆர்ன்ற போது வந்து பாத்தீங்கன்னா அந்த டாலர் அப்ரிசியேஷனையும் சேர்த்து இதுல போட்டிருக்காங்க. ஸோ அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த இண்டெக்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு ரீசெண்ட் டைம்ல. ஸோ இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த FANG Plus இண்டெக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, அதே மாதிரி ரிஸ்க் எவ்வளோ இருக்கு இந்த இண்டெக்ஸஸ்ல. இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு 5 இயரோட டேட்டா மட்டும் எடுக்கலாம். இந்த FANG Plus இண்டெக்ஸ் உடைய 5 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 46% கொடுத்துருக்கு. நிஃப்டி 50 வந்து பாத்தீங்கன்னா 17% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரிஸ்க் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 33% ரிஸ்க் இருக்கு FANG Plus இண்டெக்ஸ்ல. ஆனா நிஃப்டி 50ல ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 19.8% தான். அப்போ நமக்கு வந்து ரிட்டர்ன் டு ரிஸ்க் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டர்ன் டு ரிஸ்க் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 1.4% இருக்கு இந்த FANG Plus இண்டெக்ஸ்ல. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல 0.9% இருக்கு. கம்பேரிட்டிவா நமக்கு வந்து ரிட்டர்ன் டு ரிஸ்க் ரேஷியோ வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரோலிங் ரிட்டர்ன், இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அந்த 5 இயர் பீரியட் ரிட்டர்ன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ஜனவரி 1 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா டிசம்பர் 31 என்ன ரிட்டர்ன்ஸ் பார்க்கறது தான் பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன். பட் இதுவே ஒரு கஸ்டமர் வந்துட்டு 1 இருந்து 2 3 தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆவரேஜா என்ன ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறது வந்து ரோலிங் ரிட்டர்ன். ஸோ அந்த ரோலிங் ரிட்டர்ன்ல நீங்க கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து நிஃப்டி 50 கூட அவங்க கம்பேர் பண்ணல, பட் S&P 500 இண்டெக்ஸ் கூடயும் NASDAQ 100ங்கிற இண்டெக்ஸ் கூடயும் இதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் கம்பேர் பண்ணும்போது இந்த அந்த 2 இண்டெக்ஸை விட இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸுடைய மெயின் செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் மீடியா சர்வீசஸ் வந்து 46% இருக்கு, இன்டர்நெட் அண்ட் டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து 17% இருக்கு, என்டர்டைன்மெண்ட் 9.4% இருக்கு, செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் வந்து 9.3%, டெக்னாலஜி ஹார்ட்வேர் ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9.1%, ஆட்டோமொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.1% இருக்கு. இதுல ஸ்டாக் பிக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைடு, ட்விட்டர், ஆல்பபெட், நெட்ஃபிளிக்ஸ், NVIDIA, ஆப்பிள், டெஸ்லா, அமேசான், ஃபேஸ்புக் அண்ட் அலிபாபா. ஸோ இந்த மாதிரி 10 நிறுவனங்கள் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து டாப் 10ல இருக்கு. இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா பீரியடிக்கலா ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபண்டோட NFO பீரியட் பத்தி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 5,000 rupees தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டாக்ஸேஷன் வந்து டெட் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெட் டாக்ஸேஷன்னா அப் டு 3 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவாங்க. 3 இயர்ஸ் பிளஸ் வர்றது தான் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ அப்போ வந்து இண்டெக்ஸேஷன் போட உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி டாக்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுல SIPக்குமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5,000 rupees வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இதுல ரிடம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா T+5 சொல்றாங்க. அதாவது நார்மலா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா T+3 4th டே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும், 4th ஒர்க்கிங் டே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். இது வந்து T+5 டிரான்சாக்ஷன் டே +5 days. ஸோ 6th டே தான் வந்து ரிடம்ஷன் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்.
நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர், இது வந்துட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணுன்றது இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி யூஎஸ் பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது வந்து இதனுடைய ரிஸ்க் மீட்டர் வந்து ஹை ரிஸ்க்னு சொல்லுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு, வெரி ஃபியூ கம்பெனிஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸு. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிருக்கோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஃபாலோ ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் டேர்மில். ஸோ இதில் வந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்னும் அப்ரிசியேஷன் வேணுன்றவங்க, ஒரு 5 years ப்ளஸ் மேலே தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றவங்க இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃபோக்கஸ்ட் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10% எக்ஸ்போஷர் வந்து இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.